கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. வீடியோ போட்டோம்னால ஆச்சு. ஸோ வந்து வீடியோ போடுவோம். ஓகேவா? ஸோ வந்து இன்னைக்கு என்ன டாபிக்னால் வந்து ஏன் எல்லோரும் ரைட் பண்ணுறாங்க, ரைடிங் சொல்ல முடியாது, ட்ராவலிங். ஓகேவா? ட்ராவலிங் வந்து ஏன் பண்ணணும் அண்டு அதில் என்னென்னலாம் இருக்குது, ஒய் ஷுட் யூ ட்ராவல் கைஸ். ஓகேவா? அதுதான் வந்து நீங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு மோட்டோ விளாக் கிடையாது, வந்து இட்ஸ் அ நார்மல் விளாக். ஓகேவா? ஸோ வந்து லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. I said I'm moving too far. Get to glass. Looking at a shooting star. Got more than a couple of people going mad. I swear they're rooting hard. So hey guys, welcome back to the channel. நானும் சரி, this is Motovlogs. ஸோ வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா வந்து நான் வந்து மோட்டோவ்ளாக்ன்ற பேரில் கொஞ்சம் பண்ணுவேன், ட்ராவல் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் புது பிளேஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு கலையாக விளாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி பிடிச்சிருந்தா வந்து அந்த சப்ஸ்கிரைப் வந்து ரைட்டாக பண்ணி விட்ருங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ வந்து ட்ராவலிங். ஓகேவா? வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 2 வழியில் பண்ணலாம். 2 இல்லை, நிறைய வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பைக்கு, காரு, அப்புறம் வந்து அதர் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா? நான் வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறதா என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, உங்களால் வந்து அந்த வைப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு காரில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வந்து. பட் வந்து கம்பேரிங் கார்ஸ் விட வந்து பைக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ரெஷனு, அந்த ஃபீல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த நீங்கள் ட்ராவலே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பிட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். தென் வந்து ட்ராவலிங் இஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் ஹாபி அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து பிட் எக்ஸ்பென்சிவ் தான். கம்பேரிங் நார்மல் ஹாபீஸ்ன்னும் போது வந்து ஹாபீஸ் சொல்கிறத விட ஹாபீஸ் ஆர் பேஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பேஷனாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹாபின்னு சொல்ல முடியாது, பேஷன். ஸோ வந்து இட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து ட்ராவலுக்கு வந்து நீங்கள் வந்து காஸ்ட்டு செலவாகும். கண்டிப்பாக வந்து உங்கள் சேஃப்டி நீங்கள் பார்க்கணும். ஸோ வந்து அதுக்காக வந்து ஸ்டே பண்ணுற இடம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்டே பண்ணணும். ஃபுட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், பெட்ரோல், அது இதுன்னு. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவை வந்து ஜஸ்ட் 2 விஷயம் தான். வந்து நிறைய காசு வேணும் அப்படிலாம் இல்லை, ஒரு ஐஆர்சிசி வண்டி தான் வேணும் அப்படிலாம் வந்து கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு பைக்கு, அப்புறம் வந்து உங்களோட வில் பவர். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும். நான்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து ரொம்ப லாங்லாம் இதுக்கு போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாங் ட்ரைவ்னு போனது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் 99 கிலோமீட்டர் எங்கள் ஊர். அதுக்கப்புறம் வந்து ஏற்காடு போனேன், விச் இஸ் 200 or 250 சம்திங். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வந்து 11 hours ட்ராவல் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு தான் வந்து கொழுக்குமலை போனேன். இங்கேருந்து வந்து அது கேரளா, மூணாரோட பார்டர், தமிழ்நாடு கேரளா பார்டர். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் தேவைலாம் வந்து என்னோடய வண்டி பெருசுலாம் இல்லை, நான் வந்து MT-15 தான் வச்சுருக்கேன். விச் இஸ் வந்து 150cc தான். என்கிட்ட வந்து 300 500 அப்படிலாம் கிடையாது. நார்மல் ஒரு 150cc நார்மல் பைக்கு தான் அது. MT-15ன்றது வந்து ஒரு பெரிய பைக்குலாம் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இட்ஸ் நார்மல் பைக் தான். அண்ட் செகண்ட் வந்து வில் பவர் என்னால் முடியும் நான் நம்பினேன். ஸோ வந்து ஐ டிட் இட். 500 கிலோமீட்டர்லாம் ஒரு விஷயம் நினைக்காதீங்க. சத்தியமாக வந்து எப்படி சொல்கிறது, அதில் நீங்கள் எப்படி சொல்கிறேன், அதில் நீங்கள் படுற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து நீங்கள் ஓட்டினா தான் தெரியும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் மீறி வந்து ஒரு மேட்டர் இருக்குது அதில். என்னன்னா வந்து நீங்கள் அவ்வளோ டயர்டாகி வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது. ஒரு சில பிளேஸஸில் மட்டும் ஏன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த பிளேஸ்லாம். வியூ பண்ணுறது வந்து சீனிக் இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையான பிளேஸஸாக இருக்கும் அரௌண்ட் உங்களுக்கு சுற்றி பார்க்கும்போது. ஆனால் ஒரு சில பிளேஸ் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ஃபுல்லாக வந்து மரம், செடி, பச்சை பசேல்னு, அந்த ஃபாகு, இதெல்லாம் வந்து அந்த ஃபீல் நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக புரியுமே. நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 11 hours ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 11 hours கூட ஒரு 4-5 hours வச்சுக்கோங்க மினிமம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பட் பெயின் இருக்கும், ஷோல்டர் பெயின், அந்த கழுத்து பெயின், அதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து ஆப்வியஸாக எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இல்லை, அடுத்தது பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் பழகிடும். பட் வந்து பெயின் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பெயின்லாம் மீறி நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் கிட்ட போகும்போது ஒரு ஃபீல் வரும். சீரியஸாக வந்து ப்ரைஸ்லெஸ். நீங்களே வந்து உங்களை மறந்து நீங்கள் வந்து அந்த பிளேஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்குள்ளே. மஸ்ட்டு ட்ரை ப்ரோ. என்ன ப்ரோ ஃபாகு சுத்தமாக தெரில. அல்டிடே போடு அடி பொலி கைஸ். அண்ட் சோலோவாக ட்ராவல் பண்ணி வச்சுக்கோங்களா, இன்னும் பெஸ்ட்டு. சோலோ மீன்ஸ் சொல்லுது ஒரு பைக்கில் நீங்கள் மட்டும் தனியாக. ஏன்னா வந்து கூட பேச துணிக்கு ஆள் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ரோடு, சீனிக்கு, நேச்சர், இதில் மட்டும்தான் இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த
நீங்களே உங்களை ஃபர்கட் பண்ணுறீங்க கைஸ். சீரியஸாக லிட்டரலி சொல்லப்போனால் வந்து நம்ம வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் வந்து ஒரு பாட்டு வெளியே வந்து இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வரதுன்றது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். அப்படி சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணாதவங்க, நான் வந்து வீட்டில் கேமிங் அந்தமாரி இன்ட்ரெஸ்ட் இருக்குவேன் அப்படிலாம் சொன்னால் வந்து என்னை பைத்தியக்காரங்களாம் காசு செலவு பண்ணி உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு ட்ராவல் பண்ணால் தான் வந்து ஹாப்பினஸ் கிடைக்குமா, வீட்டில் இருந்தால் கிடைக்காதா அப்படின்னு தான் கிடையாது. நீங்கள் பண்ணிங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் சும்மா இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆனால் வளர்றான்னு தெரியும். பட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஹாப்பினஸ் என்னமா இருக்கணும். ஒரு ஸ்டெப் ஹையராக வேறு மாதிரி இருக்கும் கைஸ், வேறு லெவலில் இருக்கும் நம்ம சொல்லணும்னா ரைடிங் கேஸ். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் யோசிப்பீங்க. நீங்கள் ரைடு பண்ணால் வந்து ரைடிங் ஏற்றி ஆகணும், ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட் ஆகணும், அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கணும், கேமராலாம் மாட்டின்னு போகணும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 2 விஷயம் தான் உங்களுக்கு தேவை. ஒன்று பர்ஃபெக்டான ஹெல்மெட்டு, ஓகேவா. அப்போ வந்து ஒரு நல்ல பைக்கு அது வந்து மேண்டட்டரி, ஓகேவா. இது 2 வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு இருக்கணும். அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து வண்டியெலாம் நம்ப முடியாது, எப்போ எப்படி ஆகும்னு அப்படிலாம் இருந்தால் ட்ராவல் பண்ணாதீங்க. பைக்கில் சொல்கிறேன் நான். நல்ல பைக்கு, ஒரு நல்ல ஹெல்மெட்டு, என்னை வந்து ரைடிங் க்ளவுஸ் மிஞ்சி போனால் ஒரு 400-500 வரும். நான் வச்சுருக்க க்ளவுஸாக அவ்வளோதான் 450-500 வருங்களா. அந்த மினிமம் பட்ஜெட்டில் வந்து ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. பேசிக் ஸ்டெப் இதெல்லாம், ஓகே. பேசிக் சேஃப்டிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, எடுத்தோடனே நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட் தான் வாங்கிட்டு தான் ட்ராவல் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து வேணால் வந்து நீ பேடு, அப்புறம் வந்து எல்போ கார்டும் நீ கார்டும் இருக்கும். அது வந்து 1500 சம்திங் தான் வரும். அது இதில் இருந்தாலே வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு ரைடு போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு சேஃப்டி அஷ்யூர்ட், ஓகேவா. மினிமம் சேஃப்டி அஷ்யூர்ட். அதுலேருந்து கொஞ்சம் ஹையராக போனால் வந்து நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம். அதுலேயே அதே சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது 4000லேருந்து எவ்வளோ லேக்ஸ் வரைக்கும் இருக்குது ரைடிங் ஜாக்கெட்ஸு. பேசிக்காக ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒரு க்ளவுஸ் இருந்தாலே போதுமான கேஸ். மேக்ஸிமம் எவ்வளோ தெரியுமா உங்கள் வந்து நீங்கள் எதுக்கோ செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சேஃப்டிக்குன்னு வந்து இவ்வளோ செலவு பண்ணுறதுல வந்து ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு அடிப்பட்டால் வந்து நம்மளுக்கு தான் ஃபீல் பண்ணணும், நம்ம ஃபேமிலி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து அது வரும். ஒரு வருஷம் 2 வருஷமோ வரும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து நம்ம சேஃப்டிக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3000-4000 பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து சிட்டியில் ஓட்டுறதுலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. யார் வேணால் ஓட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். டிராஃபிக் நடுவில் ஓட்டுறதுலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் வந்து ஒர்த்தே கிடையாது. ஸோ வந்து இந்த நேச்சருக்கு நடுவில் அந்த ஆஃப் ரோடு, தண்ணியில் ஓட்டுறது, கஷ்டமான டெரெயினில் ஓட்டுறது, அதெல்லாம் வந்து எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி ஒரு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும். எடுத்துடாதானடா. பிகாஸ் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, புதுசாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும், ஒரு க்யூரியாசிட்டி வரும், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. அதில் ஓட்டும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாயபுளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஃபீல் பண்ணால் தான் புரியும் உங்களுக்கு. ஃபீல் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது நான் அது சொன்னால் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாதி புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக புரியும். சும்மா அதில் 100 கிலோமீட்டர்ஸ்லேயே நிறைய சூப்பர் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது நம்ம சென்னையை சுற்றி. மேபி உங்கள் வேறு எதனா இது எப்படின்னு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா கூட உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிள்லேயே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல டெஸ்டினேஷன் கண்டிப்பாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு இருக்கும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதுக்கெலாம் நீங்கள் போனீங்களே ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வியூ உங்களுக்கு கிடச்சிரும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் புது பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணுவீங்க. எப்படி சொல்லுது, இப்போ நான் வந்து போகிற கடைக்கு போகிறேன்னா வந்து இப்போ குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கே ஒரு செட்டின் பீப்புள்ஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்க, இன்ட்ராக்ஷன் ஆகும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ட்ராவல் மூலிமா வந்து நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெயின் பண்ணலாம், நிறைய பீப்புள் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மேக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணதான் ஏஞ்சி போய்ட்டு அந்நேரத்துக்கு நைட் ஒரு 10:30 மணி இருக்கும். அந்த டைமில் போய்ட்டு நம்மளுக்காக வந்து ஃபுட்டு, அந்த சாம்பார் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், அந்த டைமில் அந்தமாரி ஹெல்ப் பண்ணுற மனசு தான் வேறு லெவல். சீரியஸாக லிட் சூர்யா ப்ரோ அவர் தான் பயங்கரமாக வந்து அக்கப் பண்ணி கொடுத்தாரு நம்மளுக்கு நைட்டு. நல்லா வந்து ஹெல்ப்லாம் பண்ணாங்க. நிறைய ஃபன் இருக்கும், ஏகப்பட்ட ஃபன் இருக்கும். நீங்கள் சோலோவாக போகிறது அது ஒரு ஹாப்பினஸ்னால், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வேறு லெவல் எக்ஸ்ட்ரீம் ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஃபன்னு வந்து நீங்கள் ஓட்டமும் சரி ஒருத்தர் கேர் பண்ணி பின்னாடி வாடா பார்த்து ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படி நம்ம வந்து நம்மளுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணி போகிறது. எப்படி சொல்லுது, ஓவர்டேக் பண்ணிட்டான் அப்படி நம்ம லைட்டாக சும்மா வந்து ஓவர்டேக் பண்ணி ஃபன் பண்ணி போகிறது, அங்கே போயிட்டு ஒன்றா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ரெக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி. மணி 1 என்ன பண்ணு எனக்கு சத்தியமாக தெரியல. அது கூட சுகம் தானே ஒரு நடுராத்திரியில் என்னென்னமோ பண்ணுகிறோம். மழை வேறு தூது அல்டிமேட்டு பண்ணு.
இதை தந்தால் இதழிடம் சீரை இதான் பசங்க கூட போகணுன்றது. இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. சிட்டி லைஃப்பை விட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து இட்ஸ் அ பிட் பர்ஃபெக்ட். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு வந்து வரும் கண்டிப்பாக. வந்து ஃபில் ஆகிடுவீங்க. அந்த நம்ம டயர்டாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிஸ்டன்ஸில் போய் நம்ம டச் பண்ணும்போது நம்ம ஹார்ட் வந்து ஃபீல் பண்ணும். வேறு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். வேறு எதனா வந்து டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுறேங்க. அண்டு ஏற்கனவே வந்து ப்ரீவியஸில் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். லாஸ்ட்டாக வந்து மூலக்கோணா போனேன், அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பேன். அந்த ஃபன்னாக இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கேஸ், வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு ரொம்ப வந்து பேசணும். வேறு இருந்தால் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ண சொன்ன மாதிரி. ஸோ ஆஸ் யூஸ்வல்